சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட்ல சுதா வந்து ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி அதோ அவங்ககிட்ட தான் நீ வம்பு இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இவனால இன்னைக்கு எப்படியா சண்டை வந்துடணும் அப்படின்னு சொல்லி சுதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்துவை வந்து அவரு முதுகு தட்டுறாரு. ஐயோ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி மெதுவாக தட்டிட்டேங்க சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு எனக்கு அடையாளம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ மீனா வராங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பார்த்து இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து திட்டுறாங்க. ஆனால் முத்து சொல்கிறாங்க வேண்டாம் இதெல்லாம் தேவையில்லை வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. முத்துக்கு வந்து ரொம்ப வலிச்சிருது. அப்போ என்னங்க ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுக்காக மட்டும் தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வராங்க. விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க ஏன் இதில் வந்து இருக்கீங்க நீங்கள் அங்கே போய் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து கண்டுக்கிடாத மாதிரி இருக்கிறாரு வாசுதேவன். சரி அவர் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து உட்காந்துடுறாரு. அப்போ டைம் ஆகிட்டு நம்ம ஸ்ருதிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சடங்கெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் ரோஹிணியோட அப்பா வந்துடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஸ்ருதிக்கு நடக்கிறது நடக்கட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அவர் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மனோஜ் வந்து டல் ஆயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.